need from the government or the local authorities to reduce this number of dogs. தனமா எல்லாம் பேசுறீங்களே உங்க பிள்ளைகளை கடிச்சு கொதறி அந்த பிள்ளைகளுக்கு ரேபிஸ் நோய் வந்து அந்த பிள்ளை துளிர்ச்சி போச்சுல அப்ப நெஞ்சு வலிக்கும். Competence of the government and the local municipal bodies who have not been able to vaccinate these many dogs. ஆமா இப்ப எல்லாருமே சும்மா போட்டுக்கிட்டு எல்லாம் நான் இப்ப நியூஸ் பாக்கேனா என்ன பாருங்க என் பையனை பாருங்க என்ன பாருங்க என் பையனை நாய் கடிச்சு இந்த கணக்கு தோண்டிட்டு இருக்கு பாருங்க என்ன பாருங்க அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணாச்சுன்னா யாரு பாப்பா பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. சும்மா போட்டு நாயை வளர்க்கணும்னா நீங்க உங்க பாட்டு வீடை கட்டுங்க, வீடை கட்டி நல்ல நல்ல சூப்பரா காம்பவுண்ட் சோற போட்டு உள்ள அவ்வளவு தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளைங்க சோற போடுங்க. பேசுறதுக்கு மட்டும் நல்லா பேசிக்கலாம். நாடு முழுக்க திருநாய்க்கடிகள் சம்பவம், அதை தொடர்ந்து ரேபிஸ் நோய் பாதிப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 11 ஒரு உத்தரவு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி டெல்லியில இருக்க எல்லா ஸ்ட்ரீட் டாகையும் 8 வாரத்துக்குள்ள ஷெல்டருக்கு மாற்றணும், திரும்ப வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாடு முழுக்க இருக்க விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில் இது பெரும் எதிர்ப்பை கிளப்பியிருக்கு. மேலும் சில பேர் இதுக்கான போராட்டம் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ சென்னையிலையும் இதுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த நாளில் தான் ஆக்ட்ரஸ் சதா வந்து அழுதுகிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. 3 லட்சம் நாய்களை எப்படி ஒரு அரசால காப்பகத்துல அடைக்க முடியும்? நிச்சயம் அது எல்லாத்தையும் அவங்க கொல்லதான் போறாங்க. நாய்களுக்கு தேவையான போதிய கருத்தடை ஊசி போடாதது மாநில அரசோ மற்றும் நகராட்சியோட தோல்வியான விஷயம். அதுக்காக நாய்களை தண்டிக்கிறது சரியா? இதெல்லாமே வந்து நீதிமன்றத்தால தடுக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னோட இதயமே நொறுங்கிடுச்சு. நாய்களை காக்க தவறிய இந்த நாடு வெக்கப்படணும் அப்படின்னு ஆதங்கத்தோட கண்ணீரோட வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் வரலட்சுமி, சரத்குமார், கீர்த்தி சுரேஷ் அண்ட் த்ரிஷா, சாம், வேதிகா, ராஷ்மிகா உள்ளிட்ட பல நடிகைகள் வந்து அவங்களோட சப்போர்ட்டை சொல்லிட்டு வந்தாங்க. இந்த வகையில் இதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஜிபி முத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் நாயை காப்பாற்றணும் முட்டாள்தனமாக பேசுகிறீங்களே, உங்கள் பிள்ளைய நாய் கடிச்சு ரேபிஸ் வந்து உன் புள்ள போச்சுன்னா அந்த வழி தெரியும். என் பையனை நாய் கடிச்சு கொதறி வச்சிருச்சு. சும்மா பேசுறதுக்கு எல்லாம் பேசலாம், பிள்ளைக்கு எதாவது ஆச்சுனா தான் பெற்றவங்களுக்கு அந்த வழி தெரியும். திருநாய்களை வளர்க்கணுன்னா நீ தனியாக வீடு கட்டி சோறு போட்டு வளங்க, பிள்ளைங்களை விட நாய் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு கோபப்பட்டு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு.